Hey, what's up guys? Welcome to AR Stuff. This is Naveen. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா, கெமிக்கல் இருக்கிறதுனால நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, அப்படி சைட் எஃபெக்ட்ஸ் வந்தால் என்ன மாதிரி சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆனால் தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஈஸியாக 5 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஹேர் வேக்ஸ் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால். அப்புறம் நான் வந்து ஷாம்புக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக என்ன யூஸ் பண்ணலாம் நேச்சுரல் வேலை அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். சீக்ரெட் ஸ்கின் கேர் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஹேர் ப்ராடக்டாக கூட இருக்கலாம், ஜெல்லாக இருக்கலாம், வேக்ஸாக இருக்கலாம், கிளேயாக இருக்கலாம், எதையுமே நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரோட குவாலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும், ரொம்ப தின்னாயிரும், உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஸோ யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அப்புறம் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் இல்லைனா மந்த்லி ஒரு 6 to 7 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது பெருசாக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும். செகண்ட் பாயிண்ட்டு, ஏன் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே அதில் ஆல்கஹால் கண்டென்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த ஜெல்லோ, எந்த வேக்ஸோ, எந்த ப்ராடக்ட்னாலும் எடுத்து பாருங்கள், ஆல்கஹால் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காம்பினேஷனோட ஆல்கஹால் சேரும்போது அது வந்து ஈஸியாக நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா இடத்துலையும் கரெக்டாக அப்ளை ஆகும். தென் அதுக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது, என்னென்னா ஹேர் வந்து சாஃப்ட் ஆக்கிரும். அப்படி இருக்கப்போ நமக்கு பிடிச்ச ஸ்டைலை செட் பண்ணிக்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் அதில் இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹேரை வந்து ஆஃப்டர் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க, வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேர் வந்து ரொம்ப ரஃப் ஆயிரும், ஹார்ட் ஆயிரும், உங்களோட நேச்சுரல் ஹேர் வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ தேர்டு பாயிண்ட் என்னென்னா, இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. என்ன அப்படின்னா, இது உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், உங்கள் ஹேர் வந்து டெட் செல் தான், ஸோ இதில் வந்து நம்ம க்ரீமோ ஏதோ தேய்க்கிறதுனால எப்படி உங்கள் ஹேர் வந்து அஃபெக்ட் ஆகுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஹேர் ஆயில் தேய்க்கிறீங்க, உங்கள் ஹேர் ஆயில் தேய்ச்சறதுனால எப்படி முடி க்ரோ ஆகுது அப்படின்னா, உங்கள் ஹேரில் படுறதுனால வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகிறது இல்லை. இது ஒரு ரூட் மாதிரி. உங்களோட ஹேரில் நீங்கள் ஆயில் தேய்க்கிறது மூலமாக அந்த ரூட் வழியாக உங்கள் ஸ்கேல்ப்புக்கு எண்ணெய் போய் அந்த எண்ணெயில் உள்ள நியூட்ரியன்ஸ்னால வளர்கிற ஹேர் வந்து க்ரோத் நல்ல ஒரு நியூட்ரியனோட வளருது, ஹெல்த்தி ஹேர் வளருது. ஸோ இது மாதிரி தான் இப்போ நீங்கள் வேக்ஸ் தேய்க்கிறீங்க, வேக்ஸோ ஜெல்லோ வந்து உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போது நம்மளோட இந்தியன் கிளைமேட் படி ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும், வெளியிலலாம் போனோம் அப்படின்னா. இப்போ நீங்கள் ஹேரில் வந்து வேக்ஸ் வந்து ஜெல் வந்து தேய்க்கிறீங்க, வேக்ஸோ ஜெல்லோ ஏதோ தேய்க்கிறீங்க, அது வந்து டேரெக்டாக அந்த ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகும், மெல்ட் ஆகி டேரெக்டாக உங்கள் ஸ்கேல்ப்புக்கு தான் போகுது. அதில் இருக்க கெமிக்கல்ஸ் அப்புறம் அதில் ஆட் பண்ணியிருக்க ஆல்கஹால் எல்லாம் சேர்ந்து உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ வளரக்கூடிய ஹேர் வந்து ரொம்ப தின்னாக தான் வளரும். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, சீப் ப்ராடக்ட்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே பேக்கேஜிங் ரேட்டு இது எல்லாமே தாண்டி உங்களுக்கு 10 ரூபீஸ்க்கு அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எவ்வளோ சீப்பாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சீப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் கண்டென்ட் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதுவே ஒரு கிளாத் வந்து சீப்பான கிளாத்தோ ஏதோ ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் பாடியை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. பட் சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து டேரெக்டாக உங்கள் ஹேர்லேயோ உங்கள் பாடியிலையோ இதுலேயோ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தை தான் உங்களுக்கு பாதிக்கு. ஸோ அதனால் சீப்பான ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் உள்ள ரிசல்ட் தெரியும், இதுக்கும் அதுக்கும் தனியான டிஃப்ரென்ஸ் தெரியும். சீப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்ல ரொம்ப குறைச்சிக்கோங்க. ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு என்னென்னா, ஹேர் ப்ராடக்ட்ஸை பற்றி கிடையாது, நேச்சரை பற்றி. நேச்சுரல் தான் என்றைக்குமே வந்து பெட்ரு. எல்லாருக்குமே வந்து ஒரே ஹேர் டைப் இருக்கிறது கிடையாது. சில பேருக்கு கர்லி ஹேர் இருக்கலாம், சில பேருக்கு வேவி ஹேர் இருக்கலாம், சில பேருக்கு சாஃப்டான ஹேர் இருக்கலாம், சில பேருக்கு ஹார்டான ஹேர் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஹேர் இருக்கலாம். அவங்க ஹேர் வந்து இண்டிவிஜுவலாக பேர்சன் பை பேர்சன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நேச்சர் கொடுத்தது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அதுதான் நேச்சர் தான் எப்போவுமே பெட்டர். நீங்கள் வந்து அடுத்தவங்கள பார்த்து அவங்க ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சுருக்காங்க, நம்மளும் ஸ்ட்ரெயிட் ஹேர் வரணும்,
நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள பார்த்து காப்பி பண்ணுறதை விட நம்ம நேச்சுரலாக நமக்கு இயற்கையாகவே கிடைச்சதை வந்து நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க கொஞ்சம். அதுவே நல்லது தான். நேச்சர் கொடுத்தது எப்போவுமே நமக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களோட நேச்சுரல் ஹேர்லேயே நீங்கள் ஏதாச்சும் அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை இந்த மாதிரி ஸ்டைலாக மாற்றலாம், அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 பாயிண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எப்போ யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாமா வேணாமா, அதை அடிக்கடி யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும்.